இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தேர்வுகள் எழுதுவதற்கே பேப்பர் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. அந்த அளவுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாமே இறக்குமதி தானே பண்ணுறோம். ரிசர்வ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70 லட்சம் கோடி இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் கிட்டத்தட்ட நம்ம 7 லட்சம் கோடிக்கு தங்கத்தையே வாங்கணும். இப்போ ஏற்றினதே வந்து மிக அதிகமாக ஏற்றிருக்காங்க, 3% ஏற்றிருக்காங்க. இது அப்புறமும் ஏற்ற தான் போகிறாங்க. இன்னும் பெட்ரோல் டீசல் விலை ஏற தான் போகுது. பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சுன்னா மற்ற பொருட்களோட விலையெல்லாம் ஜெட்டியாக ஏறிடுமே. கண்டிப்பாக ஏற தான் போகுது. இன்ஃப்ளேஷன் அதிகமாக தான் ஆக போகுது. எளிய மக்கள் வந்து பாதிப்படைய தான் போகிறாங்க. தமிழ் இணையர்களுக்கு அன்பு வணக்கம். சமீபத்தில் நம் நாட்டு பிரதமர் வந்து ஒரு அறிவுரை மக்களுக்கு கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, முதல்ல தங்கம் வாங்குறத குறைச்சிக்கோங்க, தனிநபர் தங்கம் வாங்காதீங்க, பெட்ரோல் டீசல் பயன்பாடுகளை குறைச்சிக்கோங்க, தனித்தனியாக கார்களில் பயணம் பண்ணாதீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண பாருங்கள், எல்லா நிறுவனங்களும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து ஊக்குவிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை ஒட்டி நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. என்ன அப்படின்னா, இந்தியாவில் மறுபடியும் நம்ம வந்து லாக்டவுனை சந்திக்க போகிறோமா அப்படிங்கிற ஒரு பதட்டம் மக்களிடையே வருது. அதை பற்றி நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி லாக்டவுன் வந்தாலும் சரி வரலாலும் சரி, இங்கே நிச்சயமாக சில விஷயங்கள் நடக்க போகுது. அதை நம் மக்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க, ஒரு மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவை இந்தியா சந்திக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. ஆனால் அது என்ன மாதிரியான பொருளாதார பின்னடைவாக இருக்க போகுது, அதை சந்திக்கிறதுக்கு நாம் எப்படி தயாராக வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் இன்றைக்கி நம்ம தமிழ் சேனலில் பேச போகிறோம். இதை பற்றி விரிவாக நம்மளுடைய பேசுகிறதுக்கு நம்மக்கிட்ட இன்றைக்கி வந்திருக்கிறது ஆர்எக்ஸ்டி நிறுவனத்தின் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ திரு பாலாசிங் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். இப்போது ரீசெண்டாக பிரதமர் இந்த அறிவிப்பை, நான் சொன்ன மாதிரி இந்த அறிவிப்பெல்லாம் சொன்னார். இதை ஒட்டி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு பயம் இருக்குது. சரி, அவர் சொன்ன விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்க போகுது நம்ம நாட்டில்? ஏதாவது நம்ம அலர்ட்டாக இருக்க வேண்டிய தேவை இருக்குதா உண்மையிலேயே? கண்டிப்பாக வந்து நம்ம அலர்ட்டாக தான் இருக்கணும். ஏன்னா பிரதமரே வந்து சொல்லியிருக்காரு, எந்த பிரதமர் வந்து நம்ம நாடு வந்து பல மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது, வேகமாக வளர்ந்துட்டு வருதுன்னு சொன்ன அதே பிரதமர் வந்து இப்போ வந்து வறுமையை பற்றி பேசுகிறாரு. இப்போ மக்கள் எல்லாம் குறைஞ்சு செலவு பண்ணுங்கள், வெளிநாடு கூட போகாதீங்க அப்படிங்கிற அறிவுரையெல்லாம் சொல்லும் போது அதை கட்டாயம் நம்ம வந்து சீரியஸாக தான் எடுத்துக்கணும். ஆனால் நம்ம அடிப்படைகளை புரிஞ்சுக்கணும். இது வந்து ஓகே, நாளைக்கு ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம எடுத்துக்க வேணாம். ஏன்னா இன்னுமே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்ட்ரி தான், ஸ்ட்ராங்கான ஒரு எக்கனாமி தான். அந்தளவுக்கு பதட்டப்பட வேணாம். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை வந்து இதன் மூலமாக பிரதமரே சொன்னதுக்கப்புறம் இந்த விஷயங்களை கவனம் செலுத்தி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இதை பற்றி பெரிய பதட்டம்லாம் தேவை கிடையாது. இதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்க்குற மனநிலைக்கு நம்ம வந்துடுவோம். பெருசாக ஒரு விலைவாசி உயர்வு இங்கே நம்ம எதிர்கொள்ள போகிறோமா உண்மையிலேயே? அது வந்து கண்டிப்பாக இருக்க தான் போகுது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ பிரதமர் அவர்கள் சொன்னதுக்கான மிக முக்கியமான காரணம் வந்து நம்மளுடைய வெளிநாட்டு பணம், ஃபாரின் ரிசர்வ்னு சொல்லுவாங்க, அது குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு தண்ணி டேங்க் இருக்குது. அந்த தண்ணி டேங்க்கில் வந்து நீங்கள் வந்து தண்ணி ஏற்றணும், அப்புறம் அதிலேருந்து நீங்கள் வந்து தண்ணியை எடுக்கணும், பயன்பாட்டுக்கு எடுப்பீங்க. இதுதான் வந்து தண்ணி டேங்க்கில் நம்ம பயன்படுத்துகிற முறை. அதே மாதிரி தான் நம்ம நாட்டுக்குள்ளே வந்து வெளிநாடு அந்நிய செலவாணிகள் வந்து உள்ளே வரும், அதை வந்து நம்ம எடுத்து பயன்படுத்துவோம். இதுதான் நடைமுறையில் நடந்துட்டு இருக்குது. இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, உள்ள வர்ற அந்த பணம் அப்படிங்கிறது குறைவாக இருக்கு, வெளியில போற பணம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஓகே. அப்போ தண்ணி டேங்க்கு மிக விரைவாக வத்தி போயிடும். ஆமா, காலி ஆயிடுது. ஆனா நிரப்புறதுக்கு இங்க தண்ணி இல்ல. அப்ப காலி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது வருது. அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இலங்கையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தேர்வுகள் எழுதுவதற்கே பேப்பர் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. அந்த அளவுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமா, வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாமே இறக்குமதி தானே பண்றோம். இறக்குமதி பண்ணுறதுக்கு நீங்கள் போயிட்டு ரூபா நோட்டை கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட பொருளை தரமாட்டாங்க. இல்லை, எனக்கு இலங்கையை சேர்ந்த நண்பர்கள் சில பேர்லாம் நான் பேசியிருக்கேன். இங்கேயே கூட வந்திருக்காங்க. சில அந்த நேரங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கிற ஒரு அரசு ஊழியராக இருக்கிறவர்களையே ஒரு நார்மலான லைஃப்பை லீட் பண்ண முடியாத அளவுக்கு பணம் இருக்கும். ஆனால் எந்த பொருளையும் வாங்க முடியாது. சும்மா ஒரு தக்காளி வெங்காயம் வாங்கினா கூட கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்களுக்கான சம்பளத்தை செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனை இருக்கா? அந்த அளவுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போவே வந்து சில கட்டுப்பாடுகளை விதிக்க தொடங்கியிருக்காங்க. அதனாலதான் நம்ம அந்த ரிசர்வ் வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 70 லட்சம் கோடி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்நிய செலவாணி 70 லட்சம் கோடி இருக்குன்னு சொல்லலாம். அதுல கிட்டத்தட்ட நம்ம 7 லட்சம் கோடிக்கு தங்கத்தையே வாங்குறோம். ஓகே. அதுதான் நமக்கு அரசாங்கத்துக்கு சிக்கலா படுது. ஏன்னா நீங்க வந்து தண்ணியை வந்து டேங்க்ல இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய பயன்பாட்டுக்கு, அது வந்து நீங்க உணவு சமைப்பதற்கான தண்ணியை எடுக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய குளியலறைக்கு தண்ணி எடுக்கலாம், உங்க பயன்பாட்டுக்கு தண்ணியை எடுக்கலாம். ஆனா அந்த தண்ணியை சும்மா வெறுமனை கீழே விட்டுட்டு இருந்தீங்கன்னா அது வீணாதானே போகுது அப்படின்னு அரசாங்கம் நினைக்குது.
நம்மளை எப்படி இந்த ஒப்பீடு எனக்கு புரியல. தண்ணி வீணா போறதும் தங்கத்தை வாங்கி சேமிக்கிறதுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. தங்கம் அப்படிங்கிறது நம்ம தமிழ் சமூகத்துல தான் அடிப்படையாக தேவைப்படுகின்ற ஒரு அத்தியாவசிய பொருளை நம்ம பார்க்குறோம். ஆனால் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆடம்பர பொருள். மக்கள் ஏன் அதை வாங்குறாங்க, ஏன் பணத்தை போய் அதில் போய் கொட்டுறாங்க அப்படிங்கிறது தான் அரசாங்கத்தோட எண்ணமா இருக்கு. அதாவது மக்கள் வாங்கி சேர்க்கிற இந்த தங்கத்தால அரசாங்கத்துக்கு எந்த பயனும் இல்லை, அதை சொல்ல வரீங்க? அரசாங்கத்துக்கு பயன் இல்லை, இன்னும் சொன்னா பாதிப்பு தான் அதிகம். ஏன்னா அது வந்து அந்நிய செலவாணியை கொட்டி கொடுக்க வேண்டியதா இருக்கு. 2023-24 நம்ம வந்து 3 லட்சம் கோடிக்கான தங்கத்தை இறக்குமதி பண்ணியிருக்கோம். 2024-25 வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 4 லட்சம் கோடிக்கான தங்கத்தை இறக்குமதி பண்ணியிருக்கோம். 2025-26 வந்து 7 லட்சம் கோடி மொதல் 2 வருஷம் பண்ணதை சேர்த்தே பண்ணியிருக்கோம். அதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை, விலை அதிகமானோன்னு பதட்டத்தோட நம்ம நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளோ பேர் வந்து தங்கத்தை வந்து கிலோ கணக்கில் வாங்குறாங்க, இடிஎஃப்ல வாங்குறாங்க. இதெல்லாம் சேர்த்து தான் என்ன ஆயிடுது, 7 லட்சம் கோடிக்கு வந்து நிற்குது. இந்த 7 லட்சம் கோடி எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்ம கிட்ட இருக்க மொத்த அந்நிய செலவாணியோட 10% தங்கத்திலே தங்கத்திலே நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம். அதனால தான் பிரதமர் வந்து இதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இதை முதல் முறையாக இந்தியா ஒன்றும் பண்ணலை. 2012 அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அப்பவும் இது மாதிரி இறக்குமதி வரியை ஏற்றினாங்க. ஸோ இது நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயமா தான் நம்ம இதை பார்க்கணும். இது தங்கத்துக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய க்ரூட் ஆயில் வந்து ஏறிட்டே வருது. ஸோ அது ஏறிக்கிட்டே வரும்போது பெட்ரோலிய ப்ராடக்ட் ஏறிட்டு தான் ஆகணும், பெட்ரோலும் டீசலும் ஏறி தான் ஆகணும். இது வரைக்கும் எப்படி சமாளிச்சாங்கன்னா, தங்களுடைய லாபத்தை விட்டு கொடுத்து அரசாங்கம் அவங்களோட வரிகளை விட்டு கொடுத்து ஓரளவுக்கு அந்த ஏற்றத்தை வந்து சமாளிச்சாங்கன்னா, $65 இருந்தது $120 வரைக்கும் டபுள் ஆயிடுச்சு. 90% ஏறிடுச்சு. அரசாங்கம் அந்த பழுவை வந்து எடுத்துக்கொள்ள பார்த்தாங்க. இப்போ முடியாத நேரத்தில் கொஞ்சம் ஏற்றிருக்காங்க. இப்போ இதுதான் அதிகமான கிடையாது. இப்போ ஏற்றினதே வந்து மிக அதிகமாக ஏற்றிருக்காங்க, 3% ஏற்றிருக்காங்க. இதுக்கு அப்புறமும் ஏற்ற தான் போகிறாங்க. இன்னும் பெட்ரோல் டீசல் விலை ஏறதான் போகுது. பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சுன்னா மற்ற பொருட்களோட விலைகள்லாம் ஒரு ஜெட் வேகத்தில் ஏறி இருப்பேன். கண்டிப்பாக ஏறதான் போகுது. இன்ஃப்ளேஷன் அதிகமாக தான் ஆக போகுது. எளிய மக்கள் வந்து பாதிப்படைய தான் போகிறாங்க. அதுக்கான இன்ட்டு தான் வந்து பிரதமர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, நம்ம நாட்டோட நிலைமை வந்து இலங்கை போன்ற நாடு நிலைமைக்கு இன்னும் வரலை. நம்ம அந்த நிலைமைக்கெல்லாம் போக போகிறது கிடையாது. ஆனால் ஒரு கன்சர்வேட்டிவ் அப்ரோச், ஒரு நீங்கள் வந்து அதிகமாக செலவு பண்ணாதீங்க, கொஞ்சம் கம்மியாக செலவு பண்ணுங்கள், உங்கள் தேவைகளை சுருக்கிக்கோங்க அப்படிங்கிற அறிவுரையில் தொடங்கியிருக்காங்க. இந்த அறிவுரையும் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி நடவடிக்கையெல்லாம் இருக்க போகுது. நீங்கள் அப்போ தான் வந்து பெட்ரோல் ஏற்றினா கூட எப்பா பரவாயில்லப்பா, அவர் சொன்னதோன்னா நான் என்னென்னமோ நடக்கும்னு நினச்சேன், இப்போ ஓரளவுக்கு தான் ஏற்றிருக்காரு அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துருவாங்க. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2012 காலகட்டங்களையும் காங்கிரஸ் அரசு வந்து இந்த பெட்ரோலிய ப்ராடக்டை ஏற்றினாங்க. அவங்க ஏற்றும் போது எப்படி ஏற்றினாங்கன்னா, 15 நாளைக்கு ஒருக்கு 50 காசுன்னு ஏற்றுவாங்க. அதை பயன்படுத்தி தான் பிஜேபி ஆட்சிக்கு வந்தது. ஏன்னா பெட்ரோல் வரை ஏற்றுறாங்க, 15 நாளைக்கு ஏற்றும் போது அது மக்கள் மனதில் எப்போதுமே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மெமரியா இருக்கும் போது நிறைய கார்ட்டூன் போட்டு நல்லா கிண்டல் பண்ணாங்க, அரசாங்கத்தால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. அதுபடி தான் பிஜேபி வந்தது. ஆனால் பிஜேபியை இப்போ வந்து அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஒரே அடியா $3 அப்படிங்கிறத முதல் முறையாக ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம நாட்டுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையா, இல்லை வேற நாடுகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்குதா? மிக வளர்ந்த நாடு, மிக சிறிய நாடு சிங்கப்பூரோட அந்த பிரதமர் கூட பேசியிருக்காங்க. அப்போ நீங்க இப்ப பாத்துக்கோங்க, அதோட பிரச்சனையோட வீச்சை வந்து நம்ம எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிரச்சனைங்கிறது அடிப்படையில் இருக்கு. இது வந்து நமக்கு மட்டுமான பிரச்சனை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்தியா வந்து இவ்வளவு நாள் தப்பி பிழைத்ததற்கு காரணம் வந்து இந்தியாவோட பிளாக் மார்க்கெட்னு சொல்லலாம். எல்லாருமே அதை பிளாக் மார்க்கெட்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த பிளாக் மார்க்கெட்டு தான் எளிய மக்களை தாங்கி இருந்தது. நீங்க ஒரு பொருளை வந்து உங்க வீட்டுல வந்து விளைவிக்கிறீங்க அப்படின்னா எங்கேயாவது ஒரு சந்தையில போய் வித்துருவீங்க, கணக்கை முடிச்சுட்டு வந்துருவீங்க. ஆனா அதெல்லாம் இப்ப மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ள நம்ம கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஒரு மேக்ரோ எக்கனாமிக்ல வந்து இணைச்சிட்டாங்க. அப்ப பாதிப்பு வந்து அது எப்படியான பாதிப்பு எல்லாருமே வந்து தண்டிக்கும் அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா இது இந்தியாவுக்கு மட்டுமான பிரச்சனை கிடையாது, உலக நாடுகள் பலவற்றுக்குமான பிரச்சனை. இந்தியா வந்து கண்டிப்பாக இதை சமாளிச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையும் நம்ம கிட்ட இருக்கு. இதை சமாளிச்சிடுங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆனா பிரதமர் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு இதை சமாளிச்சிட முடியும். கண்டிப்பா இந்த விஷயங்கள்லாம் நம்ம கடைபிடித்தோம் அப்படிங்கிறத தாண்டி இப்போ நம்ம பெட்ரோல் ப்ராடக்ட் விலை உயர்வுக்கு மக்களிடம் பெரிய எதிர்ப்பு கிடையாது. அப்போ மக்களே வந்து அதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த விலையேற்றங்களையும் நம்ம வந்து அப்படியே ஏற்றுக்கொண்டோம். நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ஏறினால பெருசா இல்லை. இது ஒரு வேளை மாசம் $1 ஏற்றினா கூட அது பெரிய ஒரு பிரதமரே வந்து பெரிய அலர்ட் கொடுத்த உடனே மக்களுக்கு பீதியில இருக்காங்க. என்ன நடக்கும், வராம இருந்தா போதும் சாமிங்கிற மாதிரி. எளிய மக்கள் இப்ப எல்லாருமே ரிசெஷன் வந்து ரொம்ப காமெடியா பேசிட்டு இருக்காங்க, வந்துருச்சு வரப்போகுது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க.
ஆனால் உண்மை என்னன்னா ரிசெஷன் வரப்போதுன்னா அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதில் நீங்கள் ஏற்கனவே பயணிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை வச்ச உடனே பரவாயில்லப்பா நம்ம தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சு அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா முன்னாடிலாம் வந்து விலை ஏற்றுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பெரிய ஒரு சத்தம் கேட்கும், போராட்டங்கள் நடக்கும். பாரத் பந்த்லாம் வந்து நடந்திருக்கு. ஆமா, இப்பெல்லாம் பந்துங்கிற வார்த்தையே ரொம்ப அரிதா இருக்கு. ஆமா, அந்த மாதிரி ஆகி போச்சு. சரி, இதுல வந்து ஏதாவது ஒரு நிலையில இருக்கிற மக்கள் வந்து தப்பிச்சிட முடியுமா? எளிய மக்கள், சம்பளத்தை மட்டுமே நம்பி இருக்கிற மக்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க. யாரெல்லாம் தொழில்கள் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அதிக அளவுல ஆரம்ப கட்டங்கள்ல பாதிப்பு வரலாம். ஆனா இந்த பாதிப்பை தாங்கிட்டாங்க, இந்த இதை தாண்டிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு லாபமும் அதிகமா வரும். அவங்க படுற கஷ்டத்துக்கான பலனும் வந்து அதிக அளவுல அவங்க மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ்ல ரேட்டை ஏற்றிடுவாங்க, அதனால அவங்களுக்கு சரியா போயிடும் சொல்றீங்க. எனக்கு இப்போ ஒரு கேள்வி வருது. இந்த அறிவிப்பு நமக்கு பிரதமர் வந்து மே மாதம் கொடுக்குறாரு. ஏப்ரல் மாதத்தில் நிறுவனங்கள் எல்லாம் அப்ரேசல் அந்த ஹைக் போடுறாங்க. இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? ஒருவேளை இந்த அறிவிப்பை ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தா எம்ப்ளாயீஸ் எல்லாமே வந்து டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு ஒரு பெரிய விலைவாசி உயர்வு இங்கே வரப்போகுது, அப்போ எங்களுக்கு அதுக்கேற்ற ஹைக் நீங்கள் கொடுக்கணும், எப்பவும் கொடுக்குற மாதிரி சும்மா 8%, 10%லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி இங்கே ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கும். அது முடிஞ்சு அடுத்த மாதம் இந்த அறிவிப்பு வருதுன்னா இதுக்கும் அதுக்கும் எதுவும் கனெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு? இல்லை, நீங்கள் வந்து சம்பளம் வாங்குற சம்பளதாரர் அவங்களெல்லாம் எப்படி பார்க்கணும்னா பாட்ஷா படத்தில் வர்ற பாட்ஷா மாதிரி. அது மாதிரி அந்த மாணிக்கம் பாட்ஷா ரெண்டு எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, ரஜினி தான் பாட்ஷா நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது, அவர் நண்பர் தான் பாட்ஷா. அவரை வந்து குத்தி கொன்னுடுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு விஜயகுமார் ஒரு டைலாக் பேசுவார், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. அதனால நீங்க வந்து சம்பளம் வாங்குறவங்களை எடுத்துட்டு வந்து ஒரு கேஸ் உருவாக்க பார்க்காதீங்க, அதுக்கு இதுக்கு காரணம் கிடையாது. பிரதமர் வந்து எலெக்ஷனுக்காக வெயிட் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். ஓகே, 2-3 மாதம் எலெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு பேசியிருக்காங்க. அதுவும் என்னன்னா எலெக்ஷன் முடிஞ்ச அன்னைக்கே சொன்னா நம்ம எல்லாருமே அதை சொல்லுவோம்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் தாண்டி சொல்லியிருக்காரு. சரி, பட் ஆனால் பாதிப்பு இருக்கு. நமக்கு வந்து போர் வந்த உடனே தெரியும். ஏன்னா எங்க நடக்குதுன்னா வளைகுடா நாடுகளில் வந்து உங்களுக்கு அந்த போர் நடக்குதுன்னா அங்க இருந்து தான் நமக்கு பல சப்ளைஸ் வந்து நடந்துட்டு இருக்குது, க்ரூட் ஆயில் சப்ளைஸ்லாம். அது பாதிக்கப்பட்ட உடனே எங்க கிளைண்ட்டுக்குலாம் நாங்கள் நேரடியாகவே சொல்லிட்டோம், உடனே சொல்லிட்டோம். அங்க போட்ட உடனே அடுத்த வாரம் நாங்கள் வாரம் சந்திப்போம். அந்த சந்திப்புலேயே சொல்லிட்டோம், பெரிய கடன்கள் வாங்காதீங்க, பெரிய அளவில் நீங்கள் வந்து முதலீடு பண்ணணும், கடன் வாங்கி முதலீடு பண்ணணும், இப்படிலாம் நினைக்காதீங்க, கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருங்க, பணத்தை கையில் வச்சுக்கோங்க அப்படிங்கிற அறிவுரையை நாங்கள் உடனே சொல்லிட்டோம். ஆனால் பிரதமருக்கு சில கட்டுப்பாடுகள் தேவைகள் இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் பொறுத்து சொல்லியிருக்காரு. ஆனால் அதையும் நம்ம வந்து நிராகரிக்க முடியாது. நம்ம அரசியல் பேதங்களை வந்து பொருளாதாரத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. அவர் பிரதமர் அப்படிங்கிற முறையில் சொல்லும் போது நாம் வந்து ஒரு குடிமகனாக அதை ஏற்று அதுக்கான வழிமுறைகளில் கடைபிடித்து நடக்கும். சரி, உங்கள் கிளைண்ட்ஸுக்கு நீங்கள் அறிவுரை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போது டைரெக்டாக உங்கள் கிளைண்ட்ஸ்லேருந்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். முதலீட்டாளர்கள், அதாவது நம்ம ஓரளவுக்கு வந்து சந்தை பொருளாதாரத்தை நோக்கி நம்ம நகர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போது இங்கே அதிகமான பணம் எங்கே இருக்குது அப்படின்னா எங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிகமான பணம் இருக்குது. அந்த பணங்களுக்கான நிலை என்ன ஆகும்? முதலீட்டாளர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணும் இனிமேல்? இப்போ நான் உங்களுக்கு 2 பேர், ஒருத்தர் அடைவாங்கன்னு சொன்னேன். யாரெல்லாம் சம்பளம் மட்டும் வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்க பாதிப்படைவாங்கன்னு. இன்னொன்று வந்து தொழில்கள் வந்து குறுகிய காலத்தில் கொஞ்சம் தாக்கு பிடிச்சிட்டாங்க அப்படின்னா நீண்ட கால அடிப்படையில் பெரிய பலனை பெறுவார்கள் அப்படின்னு சொன்னேன். அப்போது இந்த முதலீட்டாளர்கள்லாம் எதில் வந்து முதலீடு பண்ணுறாங்கன்னா தொழில்களை தான் முதலீடு பண்ணுறாங்க. ஸோ தொழில்களில் அந்த செக்டாரை பொறுத்து அவங்களுக்கு உடனடி பாதிப்புகள் இருக்கும். ஏன்னா பெட்ரோலிய ப்ராடக்ட்டுங்கும் போது உங்களுக்கு பெயிண்ட் கம்பெனி ஆகட்டும், இல்லை பெட்ரோலிய ப்ராடக்ட், பிளாஸ்டிக், இந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் வந்து உடனடியாக ஒரு தாக்கத்துக்கு உள்ளாகும். ஆனால் அதை தாக்கு பிடிச்சி இருந்துட்டாங்கன்னா அவங்களும் பலன் அடைவாங்க. ஸோ நாங்கள் எங்கள் கிளைண்ட்டுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, ஷார்ட் டேர்மில் நமக்கு ஒரு வலாட்டாலிட்டி இருக்கும், அதை தாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நீண்ட கால அடிப்படையில் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். எங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா, நாங்கள் 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து பணத்தை சந்தைக்கு கொண்டு வருவோம். 5 வருஷத்துக்கு உள்ளே இருக்கிற பணத்தை வந்து நாங்கள் வந்து கொண்டு வர மாட்டோம். ஏன்னா எங்கள் கிளைண்ட்ஸ் எல்லாருமே கன்சர்வேட்டிவ் கிளைண்ட்ஸ், நிலத்துலையும் தங்கத்துலையும் மட்டுமே முதலீடு பண்ணவங்க. அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த மாதிரியான சூழ்நிலையில் அவங்க கிட்ட எனக்கு பதில் சொல்லவே முடியாது. ஆனால் அவங்க எல்லாருமே நாங்கள் மென்டலி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எங்கள் கிளைண்ட் ஆன்போர்ட் ஆகும்போது இங்கே கற்றுக்கும் போது 5 வருடத்துக்கு தேவையில்லாத பணத்தை மட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னோம். இப்போ 5 வருடம்ங்கிறது ஒரு நீண்ட ஒரு காலம். அப்படிங்கும்போது பங்குச்சந்தை இப்போ கீழே போனாலும் எங்கள் கிளைண்ட் எல்லாருமே அது கீழே போகும்போதும் பணத்தை அந்த இதை வாங்கிட்டு தான் இருப்பாங்க, யூனிட்ஸ் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னன்னா ஒரு வருடம் கழிச்சு, ஏன்னா பிரதமரே 1 வருடம் தான் காலம் சொல்லியிருக்காரு. அப்போ 1 வருடம் 2 வருடம் கழிச்சு பங்குச்சந்தை மேலே போகும்போது அதோட முழு பலனை வந்து எங்கள் கிளைண்ட் அனுபவிப்பாங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். எப்போவுமே இந்த பங்குச்சந்தை சார்ந்து கேள்விகள் வைக்கும் போதெல்லாம் பெரும்பாலும் வரக்கூடிய பதில் என்னவா இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் அந்த வலாட்டிலிட்டி, அதோட ஏற்ற இறக்கங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க,
பயப்படாதீங்க, நீண்டகால பயன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உயர்வாக தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஆனால் மக்கள் மத்தியில் அந்த ஒரு மைண்ட் செட், அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ லைட்டாக கொஞ்சம் கீழே இறங்கும் போது பதட்டம் ஏற்படுது, அதில் பணத்தை அவங்க விட்ரா பண்ணுற மாதிரி வேலைகள்லாம் நடக்குது. அது நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க அந்த மைண்ட் செட்டில் ப்ரிஃபராக இருந்தாங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும். இல்லை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இது வரைக்கும் நம்ம வந்து இதுக்கெல்லாம் பழகலை. நாம வந்து என்ன 6% ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்டு மட்டும் தான் நமக்கு வந்து தெரியும். அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம், போஸ்ட் ஆஃபீஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம். உறுதியாக பணம் கொடுக்குற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதெல்லாம். அதுக்கப்புறம் நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். நிலத்தோட ப்ரைஸை நமக்கு கண்டே பிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். தங்கத்தை நம்ம வந்து பவுன் அடிப்படையில் தான் கணக்கிடுவோமே தவிர எப்போதுமே வேல்யூ அடிப்படையில் கணக்கிட மாட்டோம். ஸோ இந்த மாதிரி எதுவுமே ஏற்ற இறக்கத்தை பார்க்காத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நம்ம தலைமுறையாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரோம். முதல் முறையாக பங்குச்சந்தை மாதிரியான ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணும்போது அதோட வலாட்டாலிட்டி நம்மளால தாங்கவே முடியாது. ஒரு பங்கு உங்களுக்கு ஒரு நாள் 20% மேல போகுதுன்னா அடுத்த நாளே 20% கீழே வரும். நம்ம என்ன 6% ஃபிக்ஸட் டெபாசிட்ல ஒரு வருஷம் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து பழகி இருக்க நமக்கு 20% கீழே போனா நீங்க 1 லட்ச ரூபா போட்டா 80,000 ரூபாய்க்கு வந்துடும். 5 லட்ச ரூபா போட்டா 1 லட்ச ரூபா காலி ஒரே நாள்ல. இது எப்படி தாங்க முடியும்? ஆனா இதுதான் வந்து பங்குச்சந்தையை கற்றுக்கொள்கிற முறை. இதுதான் இயல்பு, பங்குச்சந்தையோட இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏற்ற இறக்கத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நீண்ட கால அடிப்படையில் பெரிய அளவில் பணத்தை சம்பாதிக்கலாம். அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. என்னோட பர்சனல் போர்ட்ஃபோலியோவே நான் வந்து பொது வெளியில வச்சு காட்டிட்டு இருக்கிறேன். எப்படி உயர்ந்துட்டு வருது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன், பல இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கிறேன். 27 லட்சம் இருந்தது வந்து எனக்கு வந்து இந்த இறக்கத்தில் வந்து 17 லட்சம் போச்சு. நான் முதலீடு பண்ணது ஒரு 12 லட்சம் 13 லட்சம்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த போர் தொடங்கிய உடனே என்னோட போர்ட்ஃபோலியோ அப்படியே குறைஞ்சி 10 லட்சம் குறைஞ்சி 17 லட்சத்துக்கு வந்துருச்சு. அப்போ நான் பயந்து அந்த நேரத்தில் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு 15 லட்சம் நான் போட்டதோட ஒரு 3 லட்சம் அதிகமாக லாபம் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் இப்போ 1.5 மாசம் 2 மாசத்துல மறுபடியும் அது 24 லட்சத்துக்கு போயிடுச்சு. இந்த ஏற்ற இறக்கம் இயல்புங்கிறது எனக்கு தெரியும். அப்போ 27 லட்சங்கிறதே வந்து எனக்கு வந்து குறைவு தான். இது இங்க இருந்து 30, 40, 1 கோடி வரைக்கும் போகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு ஏன் இந்த நம்பிக்கை வருதுன்னா எனக்கு அதோட நாலேஜ் இருக்கிறதுனால வருது. அப்போ இதெல்லாம் ஒருத்தருக்கு நாலேஜோட வராரு, இவருக்கு இந்த ஏற்ற இறக்கத்தை வந்து புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா நீண்ட கால அடிப்படையில் நம்ம பங்குச்சந்தை பெரிய அளவில் லாபத்தை கொடுக்கும். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பங்குச்சந்தையில் பணத்தை போட்டாலே லாபம்லாம் கிடைக்காது. பங்குச்சந்தை வந்து நம்ம பொருளாதாரத்தோட தொடர்புடையது. அடுத்த 25 வருஷத்துக்கு இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து ஒரு எண்ணம் வச்சுக்கணும். இந்தியா நல்லாக செயல்படும், அது பொருளாதாரம் வளர்ச்சி அடையும், இன்னும் நல்ல ரோடுலாம் போட போறாங்க, புல்லட் ட்ரெயின்லாம் நிறைய வரப்போகுது, எல்லாருமே வளர்ச்சி அடைய போறோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை வந்து நீங்க பயன்படுத்திக்கிறதுக்கு பங்குச்சந்தைக்கு வரணும். உங்களுக்கு இல்ல இந்தியா வந்து இப்போ வளராது, வளர்ச்சி அடையாது அப்படின்னா நீங்க வந்து ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. இவ்வளவுதான் கான்செப்ட். அப்படின்னா நீங்க சொல்றத பார்த்தா இதை பத்திலாம் சாதாரண மக்கள் பெருசா யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. விலைவாசி ஏறும், அது ஒரு தற்காலிக ஏற்றம். அதை தாண்டி நம்ம இந்திய பொருளாதாரம் வந்து மீண்டு வரதான் போகுது. மீண்டு வரும்போது நம்ம மறுபடியும் அந்த நார்மலுக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்றீங்க. பெரியசா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றீங்க. இல்ல பயப்படதான் ஆகணும். ஓகே, நம்ம வந்து பெரிய லோன்ஸ் எடுக்கக்கூடாது. பெரிய செலவுகள் கையில வந்து பணமே இல்லாம இருக்கக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி இருக்காதீங்க, கையில பணம் வச்சுக்கோங்க, கன்சர்வேட்டிவா இருங்க. அதுதான் பிரதமரும் சொல்ற, அதுவும் நம்ம தான் சொல்றோம். நம்ம வந்து வழக்கமா இன்வெஸ்ட்மெண்ட்ல சொல்றது அலோகேஷன்ஸை கரெக்டா நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு வருஷத்துக்குன்னா அதை வந்து லிக்விட் ஃபண்ட்ஸ்ல மட்டும் வைங்க. ஒரு வருஷத்துல இருந்து 4 வருஷத்துக்குன்னா டெட் ஃபண்ட்ஸ்ல மட்டும் வைங்க. அதுக்கப்புறம் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈக்விட்டிக்கு கொண்டு வராங்க. இப்படி வந்து இதை சார்ந்து சொல்றோம், முதலீட்டை சார்ந்து சொல்றோம். ஆனா எளிய மக்கள், பங்குச்சந்தையோட தொடர்பு இல்லாத மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். விலைவாசி உயர தான் போகுது. அதனால நீங்க ஆடம்பர செலவுகள் எதெல்லாம் இருக்கோ அதை கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுல தப்பே கிடையாது. ஓகே, அப்படின்னா ஒரு எளிய மக்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. அத்தியாவசிய செலவுகள் நம்மளால தவிர்க்க முடியாது. அதை தாண்டிய செலவுகள் எதனாலும் வந்து இதை இப்பவே வாங்கி ஆகணுமா, இதை இப்பவே செலவு பண்ணி ஆகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கண்டிப்பா. ஏன்னா நம்ம வந்து விலைவாசியை பத்தி மட்டும் தான் பேசுறோம், நமக்கு வேலை இழப்புகள் கூட நடக்கும். பொருளாதார சுணக்கம் வருது அப்படிங்கும் போது தொழில்கள்லாம் பெரிய அளவில் உங்களுக்கு இயங்காது. இது வந்து நடக்க வாய்ப்பு குறைவு தான். அப்படின்னாலுமே வருகின்ற சமீட்சைகள் பிரதமர் கிட்ட இருந்தே வருது அப்படின்னா அவர் தெளிவாகவே சொல்றாரு, பாவர்ட்டி வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்றாரு. அப்படிங்கும் போது நம்ம எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து அடுத்த 5 வருடத்துக்கான கேஷ் ஃப்ளோ வந்து இன்னும் உறுதிப்படுத்தப்படலை அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஏழை தான், எளிய மக்கள் தான். அப்போ நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்து தான் செய்யணும். பெருசாக ஒரு ஐஃபோன் வாங்குறதோ, இல்லை ஒரு பெரிய லேப்டாப் வாங்குறதோ, இல்லை ஒரு சுற்றுலா போகிறதோ, அந்த மாதிரி நாங்களே வந்து எங்கள் கிளைண்ட்டை வந்து சுற்றுலா போங்கன்னு சொல்லுவோம். இப்போ போகணும்னு சொல்லுவோம். ஆமாம், இப்போ அஃப்கோர்ஸ் அவங்களோட ப்ரொஃபைல் பார்த்தா தான் நாங்கள் கமெண்ட் பண்ண போகிறோம். பட் நாங்கள் வந்து
இந்த மாதிரியான தவிர்ப்பது நல்லது. நல்லது. ஏன்னா வந்திருக்கிறது பெரிய இடத்துல இருந்து செய்தி வந்திருக்கு. அதை உதாசீனப்படுத்திட்டு அவருக்கு என்ன தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் நம்ம வந்து சொல்லவே முடியாது. ஸோ உலகத்தோட ஏந்து வாழணும். இப்போ வந்திருக்கிற இந்த சமீட்சையை பயன்படுத்தி செலவுகளை கம்மி பண்ணுங்க, கையில பணம் வச்சுக்கோங்க. எங்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய சந்தேகத்துக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. எளிய மக்களுக்கு முக்கியமான செலவுகள், அந்த கட்டுப்பாடுகள்லாம் எப்படி இருக்கணுங்கிறத ரொம்ப தெளிவா எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இது எங்களுடைய வியூவர்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். பிரதமர் சொல்லிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இதுல என்ன உண்மையான விஷயங்கள் நடக்க போகுது, நேரடியாக ஒரு தனிநபர் எப்படிலாம் பாதிக்கப்பட போகிறார், அவர் எப்படி அதை காத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அதுக்கு இங்கே வந்து உங்கள் நேரத்தை செலவிட்டு எங்களுக்கு இதெல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.